சிவாய நம குருவே போற்றி, திருமுருகநாயனார் திருவடிகள் போற்றி, திருமந்திரம் போற்றி, விநாயகப் பெருமான் அம்மையப்பெரும் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலடிகள் திருவடிகள் போற்றி. இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். பாடம் திருமந்திரம் 6ஆம் தந்திரம். தலைப்பு என்னது? எத்தனாவது மந்திரம் பார்க்கணும்? எத்தனாவது மந்திரம்? 6வது. பஞ்சத்ரோகத்து பாதகர்தமை நடத்தியாச்சு. அது நடத்தியாச்சு. அபக்குவன்கிற தலைப்பில் குருட்டினைங்கிற மந்திரம் நடத்தியாச்சு. மனத்தில்னு தொடங்குறது நடத்தியாச்சு. ஏனில்ங்கிறது முடிச்சாச்சு. வாயொன்று சொல்லுங்கிறது நடத்தியாச்சா? பஞ்சத்ரோகத்து நீங்கள் எது வரைக்கும் வந்தீங்க? நீங்கள் எது எல்லா வகுப்புலையுமே நீங்கள் இருந்தீங்களா? சரி, ஓகே. அப்போ அடுத்த மந்திரத்துக்கு வாங்க. 6வது மந்திரம் தவத்திடைன்னு தொடங்குவது. அதற்கான பொழிப்புரை. தவம் செய்கின்ற பக்குவர்களுக்கு அவர்கள் நுகர்கின்ற வினைகள் எல்லாம் பிராக்கெட்டில் பிராரத்த வினைன்னு போட்டுடுங்க. சிவன் உடையதாகும். அவர்கள் பிராரத்தத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார். அவர்களுக்கு பிராரத்தம் உயிரை தாக்காது. இந்த ரகசியம் தேவர்களுக்கும் தெரியாது. வினைகள் உயிரை தாக்குதல் பக்குவம் இல்லாமல் தவம் செய்பவர்களுக்கே உண்டு. சிவஞான போதம் 10ஆம் நூற்பால் 2ஆம் அதிகரணத்தில் அவனருளால் அது ஒன்றும் செய்யாமை, அவனருளால் அல்லது ஒன்றும் செய்யாமை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மந்திரம் பக்குவர்களுக்கு பிராரத்த நுகர்ச்சி இல்லை என்பதை சொல்லுகிறது. நாமல்ல இந்திரியம் என்று தொடங்குகிற வெண்பாவும் இதில் மேற்கோளாக கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரத்தில் பவம் என்ற சொல் பிறப்பை குறிக்கும். பாடு என்ற சொல் நிகழ்ச்சியை குறிக்கும். நிகழ்ச்சி சம்பவம். முடிவுரை: பக்குவம் இல்லாதார்க்கு வினை நீங்காது. பஞ்சாக்கர தீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பஞ்சாக்கர தீபத்தில் இந்த மந்திரத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முன்னுரை: பக்குவருடைய கன்மங்கள் சிவத்தால் நுகரப்படும். இதில் ஒரு கேள்வி வரும். நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன், நீங்களே பதில் சொல்லுங்கள். பக்குவருடைய கன்மங்களை சிவன் நுகருவார்னு வச்சுடுங்களேன். ஒரு பக்குவருக்கு இன்பம் வரும்னா சிவன் நுகரணும், துன்பம் வரணும்னா சிவன் நுகரணும். அப்போது சிவனுக்கு என்ன வந்துடும்? நுகர்ச்சி வந்துடும்ல. அப்போ மனிதனுக்கு யாருக்கு வேறுபாடெல்லாம் போயிடும். அப்போ அந்த இடத்துல என்ன பொருள் எடுக்கணும்? அதுக்கு பண்டார சாத்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன பொருள் எடுக்கணும்னா, இறைவனுக்கு வைக்கிற பிரசாதத்தை இறைவன் எப்படி எடுத்துக்கிறாரோ அப்படி எடுத்துக்கணும். இறைவன் வைக்கிற பிரசாதத்தை இறைவன் என்ன செய்கிறதில்ல. ஆனால் இறைவனுக்கு அது எதாயிற்று?
அதுபோல் இந்த ஆன்மாவினுடைய வினைகள் இறைவனால் நுகரப்படுகிறது அப்படின்னு பண்டார சாத்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பக்குவருக்கு துன்பம் படணும் அப்படின்ட்டு இருந்தால் இறைவன் துன்பப்படுவார்னு பொருள் எடுக்கக்கூடாது. அப்படி பொருள் எடுத்தால் இறைவனும் யார் மாதிரி ஆயிடுவார். அது ரொம்ப கவனமாக படிக்கணும். அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? இறைவனுக்கு வைக்கப்பட்ட பிரசாதத்தை இறைவன் உண்பதில்லை, ஆனால் என்ன சொல்கிறோம், உண்டதாக நம்ம பாவிக்கிறோம். அதுபோல் இந்த வினைகள் எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டதாக எடுத்துக்கொள்ளும். தவமுடைய பக்குவருடைய கண்மங்கள் சிவானுபவமாகும். பக்குவம் இல்லாதாருடைய கண்மங்கள் பிறவிக்கு வழிவகுக்கும். பக்குவருடைய கரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக இருக்கும். அவர்கள் நுகரும் கண்மங்கள் சிவானுபவங்களாக வரும். அது ஆகாமியம் ஆகாது, பிறவிக்கு வழியாகாது. மந்திரத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம். மந்திரம் என்ன சொல்லுது? மந்திரத்தை படித்து பாருங்க. தவத்திடை நின்றவர் தாம் முன்னும் கண்மம். அதானே? முன்னும்னா நுகர்ச்சின்னு அர்த்தம். சிவத்திடை நின்றது தேவர் அறியார். அதெல்லாம் புரியுதா? தவத்திடை நின்றறியாதவருக்கு எல்லாம் பவத்திடை நின்றதோர் பாடது வாமே. பாடுன நிகழ்ச்சி, சம்பவம், பொருள் எழுதுனீங்களா? தவம் செய்கிறவருடைய பிராரத்தத்தை இறைவன் ஏற்றுக்கிட்டாரு. தவம் செய்யாத பிராரத்தத்தை அவங்க ஏற்று பிறக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்ச விஷயம். இவ்வளவுதான். அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது? அந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லாமல் ஆசிரியர் வேறு மந்திரத்துக்கு போயிடுறாரு. அந்த மந்திரத்தை எதனாலேயே விட்டுடுறாரு. அது நம்ம இதே ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த மந்திரம் என்னது? அந்த மந்திரத்துக்கு தான் பொருள் சொல்கிறார். இது அந்த மந்திரத்தை திருமூலர் எழுதலைங்கிறார். கண்டலும் கருதலும் திருமூலர் எழுதலன்னு கொடுத்துருக்காரு. இதுதான் பதிப்புகளுக்கும் நம்ம வச்சுருக்கிற புக்குக்கும் உள்ள வேறுபாடு. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவன் ஒரு ஆளை போட்டு பதிப்பிச்சுக்கிட்டே இருப்பான். இது அப்படி இல்லை. அவங்க அது சரியாக தப்பான்னு பார்த்து தான் பிரிண்ட் போடுவாங்க. இதுதான் புத்தகம் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் புத்தகத்தை பதிப்பிக்கிறதுக்கான வேறுபாடு. சரியா? இப்போ அந்த அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. விடிவது அறியார். ஒளியை காணுகின்ற கண்ணில்லாதவர்களுக்கு இருள் நீங்கியதும் விடிந்ததும் தெரியாது. அதனால் விடிந்தவின் ஒளியை பயன்படுத்தி அவர்களால் பொருளை காணவும் முடியாது. அதுபோல பக்குவம் இல்லாதவர்கள் அருளை உணரமாட்டார்கள். பக்குவம் இல்லாதவர்கள் அருள் கிடைத்தாலும் நுகர மாட்டார்கள். நாய்க்கு தேங்காய் கிடைச்சா என்ன பிரயோஜனம்? நாய் தேங்காய் கிடைச்சா என்ன செய்யும்? ஆமாம், அதே நாய்க்கு கிடைத்த தெங்கம்பழம் போலம்பாங்க தமிழில். நாய் பெற்ற தெங்கம்பழம் போலம்பாங்க. அடுத்தவனையும் எடுக்க விடாது, அதான் கொடுமை. எனவே நீங்கள் ஊனக்கண்ணை மூடுங்கள், ஞானக்கண்ணை திறங்கள். ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். குறிப்புரை கட்டுதல் என்றால் தடுத்தல் அர்த்தம்.
முடிவுரை. அறியாமையில் அழுத்துகின்ற அபக்குவத்திலிருந்து வெளியேற முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் முடிவுரை. அறியாமையில் அழுத்துகின்ற அபக்குவத்திலிருந்து வெளியேற முயற்சி செய்ய வேண்டும். மந்திரத்தை படிங்க. விடிவதறியார், வெளிகாண மாட்டார், விடியில் வெளியில் விழிக்கவும் மாட்டார். சரிதா? கண்ணு தெரியாதவனுக்கு விடிஞ்சான்னு விடியலன்னு என்ன? கடியதோர் ஊன் இமை கட்டுமின் கட்டுமின் உங்களுடைய ஊனக்கண்ணை என்ன செய்யுங்க? மூடுங்கள். மூடுங்கள் என்பதன் பொருள் கண்ணை மூடுங்கள் என்று பொருள் கிடையாது. இந்த ஊனக்கண்ணால் இறைவனை பார்த்து விடலாங்கிற எண்ணத்தை விடுங்கள்னு அர்த்தம். நிட்டை விளக்கத்திலலாம் படிச்சிங்கல்ல, மூடுங்கள்னா கண்ணை மூடிட்டுருங்கன்னு அர்த்தம். திரும்ப அது அப்படி சொன்னோம்னா சித்தாந்தம் மாறா போயிடும். கண்ணை மூடுங்கள் என்பதன் பொருள் என்ன? இந்த ஊனக்கண்ணால் இறைவனை பார்த்து விடலாம் என்ற கற்பனையை என்ன செய்யுங்க? விடுங்க. உங்களுக்கு ஞானக்கண் என்ன செய்து கொள்ளுங்கள்? திறந்து கொள்ளுங்கள். 9ஆம் நூற்பாவில் சொல்கிறார். விடியாமை காக்கும் விளக்கது ஆமை. அதுதான் உங்களுக்கு எதாக பாரும் அறியாமையை நீக்குகின்ற விளக்குன்னு அர்த்தம். விடியாமை காக்கும் என்பதற்கு பொருள் அறியாமையாகிய இருள் வராதபடி காக்கின்ற விளக்காக அது பயன்படும். திருமூலர் ஒரு வருஷம் எழுதின மந்திரத்தை நம்ம 2 மந்திரம் படிக்கிறதே பெரிய உலக சாதனம். போதுமா போதாதெல்லாம் கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த அந்த மந்திரத்துக்கான பஞ்சாக்கர தீப பொருள். ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ள இந்த மந்திரம் வழி சொல்லுகிறது. அபக்குவர்களுக்கு ஞானம் தோன்றப்போவது தெரியாது. இதில் நான் சொன்னது அப்படியே வருது பாருங்க. கண்ணை மூடுங்கள்னு திருமூலர் சொல்கிறார்ல, கடியதோர் உள் இமை கட்டுமின் வருதா? இங்கே என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உங்கள் மனதையும் கண்ணையும் புறம்போவதை தடுங்கள் தான் சொல்லியிருக்கு. தைரியமாக நம்ம பொருள் சொல்லலாம். நம்ம சித்தாந்தத்தில் நம்ம தெளிவாக இருந்தால். கட்டுமின்னு சொல்லி நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா திரும்ப அந்த சன்மார்க்க சித்தியாரில் என்ன கண்டிச்சோமோ, கண்ணை மூடுறவனை மூடாதன்னுலாம் சொல்கிறோம். நிட்டை விளக்கத்தில் கண்ணை மூடுறவனை என்ன சொல்கிறோம்? மூடாதன்னுலாம் சொல்கிறோம். கண்ணை மூடல்னாலும் யாரையும் இழக்க மாட்டோம். அதான் இதில் அழகாக நம்ம பேசுனது அழகாக வந்துட்டு என்ன வருது? கண்ணை புறத்தில் போக விடாதீங்கள். அதான் கண்ணை கட்டுறது. கண்ணை புறத்தில் போக விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்ணை மூடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. எந்த கண்ணை தரங்க? ஆமாம், ஞானத்தை பதிஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கள்னு பொருள். எழுதுங்க. கூட்டில் இருக்கின்ற புழு அதில் மயங்கி கிடப்பது போல மலத்தில் கற்றுண்ட உயிர் அறியாமையில் கிடக்கிறது. ஆணவம் நீங்குவதற்கு வருகின்ற ஞானம் பற்றியும் அதற்கு தெரியாது. எனது அதிர்ஷ்ட குறைவான ஒருவன் குருடனாக நடித்து வழியில் கிடந்த புதையலை இழந்தது போல இழப்பார்கள். அதாவது ஒருத்தனுக்கு இறைவன் அருள் செய்கிற நேரம் வந்துட்டு ஒரு கதை உண்டு. அந்த கதையை இப்படி ஒரு வரியில் சொல்லியிருக்காங்க. இறைவன் அருள் செய்கிற நேரம் வந்துட்டு அவன் வர்ற வழியில் இறைவன் ஒரு புதையலை அவனுக்கு என்ன செய்ய போகிறாரு? காட்ட போகிறாரு. இந்த கழுதைக்கு கெட்ட நேரம். இவன் என்ன செய்தான்னா, நம்ம கண்ணு தெரியலனாலும் சாமி நமக்கு உதவுறாரான்னு பார்க்கலாம். நம்ம கண்ணை மூடிட்டு போனாலும் இறைவன் சாமி உதவி செய்கிறாரான்னு பார்க்கலான்ட்டு அந்த புதையலை கண்ணை மூடிட்டு கிராஸ் பண்ணிட்டான். எது இருந்தது தெரில.
அதுதான் சொல்கிறார். அது மாதிரி இப்போ அபக்குவர்கள் எதை இழப்பார்கள்? அருளை இழப்பார்கள்னு சொல்கிறார். நேற்று மாரியம்மன் கோயில் வகுப்பு சூப்பராக இருந்தது. அறிவுள்ளவங்களுக்கு பயன்படும், அறிவில்லாதவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய செய்தி சொன்னோம். அதுவும் வந்து லைவாக நகைச்சுவையாக சொன்னோம். நான் நகைச்சுவை பண்ணுறேன்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மாட்டிடுவாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. மைண்டில் அதை வேகமாக கொண்டு வந்து சொன்னல மாணவர்கள்ட்ட, மைண்டில் வேகமாக கொண்டு வந்து எடிட் பண்ணி தான் வேகமாக ஃப்ளோவில் பேசுகிற மாதிரி தெரியும். பயங்கர நிறைய பேர் நல்லா ரசித்தாங்க. கலாதி டீச்சரே சொல்லிட்டாங்க வகுப்பு பயங்கர நகைச்சுவையாக இருந்தது அப்படின்ட்டு. நான் பேசுன்ட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. மைண்டில் ஸ்பீடாக கொண்டு வந்து அங்கே எடிட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். பார்க்குறதுக்கு நம்ம கண்ணா பின்னான்னு பேசுகிற மாதிரி தெரியும். ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு நம்மளை சிக்க வைக்க முடியாது, தெளிவாக இருக்கும். அது நீங்கள் அந்த பாடத்தோடு அவ்வளோ நகைச்சுவையாக பேசுகிறதுங்கிறது கஷ்டங்கிறது முதல்ல புரியணும். பாடம் யார் வேணாலும் பேசலாம், அதை வாழ்வியலோட உலகியல் அனுபவங்களோட அந்த டயோஜனிஸ் கதைலாம் எவ்வளோ சூப்பர் கதை, இந்த கதையோடலாம் கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். அப்படி கொடுத்தா தான் போய் சேரும். நீங்கள் இந்த வெறும் சரக்குகளை எடுத்து கொடுத்து தான் நமக்கு இந்த திருமுறை மேலேயும் அதை கொடுக்குறவங்க தான் பெரிய ஆள்னு ஒரு கற்பனைக்கு நாம் போயிட்டோம். அப்படி கிடையாது. அவங்கவங்க வாழ்வியலிருந்து, அவங்கவங்க சமூக சூழலிருந்து, கற்றுக்கொண்டதிலிருந்து தன் தொழில் சார்ந்த விஷயங்களை என்ன செய்யணும், அப்படி கொடுக்கணும். அப்போ தான் பாடம் போய் சேரும். நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா பாடத்தை மட்டும் பேசிட்டா பெரிய ஆள். என்ன கேட்டால் பாடத்தை மட்டும் பேசுகிறவங்க பெரிய ஆள் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய தொழில் திறமையே கிடையாது. இது சினிமாவுக்குன்னு சில ரகசியங்கள் இருக்குது. பாரதி ராஜா சினிமாவினுடைய ரகசியம் என்ன? அவர் பிறந்த மண்ணு தான் ரகசியம். அவர் பிறந்த மண்ணு தான் ரகசியம், மற்றதெல்லாம் ரெண்டாவது. வைரமுத்தினுடைய ரகசியம் என்ன? அவர் பிறந்த மண்ணு தான் ரகசியம், மதுரை மண், அவருடைய ஊர் வாடிப்பட்டி தான் ரகசியம். உண்டா இல்லையா? அப்படி அந்த நம்மை சுற்றி இருக்கிற விஷயங்களை பாடமாக கொண்டு வரும்போது தான் பாரதி ராஜா ஜெயித்தார். இல்லைன்னா நிறைய டைரக்டர்கள் காணாமல் போன மாதிரி யார் போயிருப்பார்? பாலச்சந்தருடைய ரகசியம் என்னென்னா சென்னையில் வாழ்ந்தார், சென்னை மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து படமாக்கினார். அது அவருடைய வெற்றிக்கான ரகசியம். இப்படி நீங்கள் கற்பித்தல்ங்கிறது இப்படி மாறணுமே தவிர, நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா புஸ்தகத்தில் இருக்கிறத சொல்லிட்டா பெரிய வாத்தியார், புஸ்தகத்தில் இருக்கிறத குறைவாக சொல்லிட்டாருன்னா சின்ன வாத்தியார். இப்படி நம்ம சைவம் பண்ணி தான் நம்ம வந்து மக்களுக்கு எதை கண்டு பயமாகி போச்சு. திருமுறைனாலும் பயம் வந்துட்டு, சித்தாந்தனாலும் பயம் வந்துட்டு. அது வந்து ஒரு தவறான கோட்பாடு. அந்த கோட்பாட்டிலேருந்து வெளியே வரணும். நமக்கு அது தெரியலைன்னு சொல்லணும். எனக்கு அப்படி சொல்ல தெரியலைன்னு சொல்லணும். எனக்கு அப்படி சொல்ல தெரியலை, எனக்கு வந்து வாழ்வியலாக சொல்ல தெரில, சமூகவியலாக சொல்ல தெரில, என் தொழிலை வச்சு சொல்ல தெரில, எது மட்டும் தெரியுது, பாடத்தை மட்டும் சொல்ல தெரியுது, மன்னிச்சுக்கிடுங்கன்ட்டு பாடம் நடத்தணும். அது பெரிய அறிவாளித்தனம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் நான் தோற்றுவிட்டேன். இப்போ நீங்கள் சமையல் எல்லாம் ஒன்று தானுங்க. உங்கள் அம்மா வச்ச சமையல் மட்டும் உங்களுக்கு மறக்க மாட்டுக்கு? மற்றவர்கள் சமையலிருந்து எது வேறுபட்டது? அதுதான். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். எங்கள் வீட்டு மருமகளாக மட்டும் 6 பேர் வந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா வைக்கிற எந்த ஒரு குழம்பு மாதிரியும் சட்னி மாதிரி யாராலையும் வைக்க முடியாது. வைக்கலை, 6 பேருமே வைக்கலை. அப்படி 6 பேரும் நாங்கள் ஆம்பளைகள் சொன்னோம்னா சண்டை தான் வரும். அதை நம்ம வந்து இந்த கற்பிக்கிறவர்கள் தோல்வியை ஒற்றுக்கிடணும். புரியுதா? புத்தகத்தில் இருக்கிறத பேசிட்டா அறிவாளிங்கிற எண்ணம் மாறின அன்னைக்கு தான் நம்ம வந்து சைவர்கள் ஜெயித்தவர்கள் ஆகும். அன்றாட வாழ்விலிருந்து, அன்றாட சமூகத்திலிருந்து, அன்றாட செய்தியிலிருந்து லைவில் இருக்கணும். நான் இதுக்குன்னே நியூஸ் பார்ப்பேன். இன்றைய நியூஸ்லேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம், இதுக்குன்னே டெய்லி கம்பல்சரியாக நியூஸ் பார்ப்பேன். வெறும் புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டே நம்ம வகுப்புக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அது பயன்படாது, ரீச் ஆகாது, போய் சேராது. இதுக்குன்னே டெய்லி நியூஸ் பார்ப்பேன். ஆமாம் 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 ஆமாம். அதெல்லாம் யோசிக்காமல் சொல்லணும். அவங்க வந்து தங்கச்சி நினைப்பா, அண்ணன் நினைப்பா, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அது சைவ உலகத்தில் இந்த மாற்றத்தை வந்து நான் எதிர்பார்க்குறேன். நான் இப்படி எனக்கு ஒரு பாதை வச்சதுனால தான் நான் வந்து ரீச் ஆனேன். தம்பிரான் சுவாமிகளுக்கு என்னை பிடிக்க ஆரம்பித்ததே இவனுடைய கற்பித்தல் வேறு மாதிரி இருக்குது. இவன் பாடத்தை மட்டுமே என்ன செய்கிறதில்ல, அப்படியே அந்த இவர் சொல்லுவார், யாருன்னா பெர்னாட் ஷா, மாணவன் என்பவன் சாக்குப்பை அல்ல, மரத்தூளை திணிப்பது போல கல்வியை திணிப்பதற்கு. பெர்னாட் ஷாவுடைய வசனம் இது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே படித்த வசனம்.
மாணவன் என்பவன் அவனுக்குள் இருக்கிற திறமையை கொண்டு வர்றதுக்கு தான் அவனை வாத்தியாரை போட்டிருக்க தவிர ஓன் திறமையை யார் மேலே திணிக்கக்கூடாது. அவன் சாக்குப்பை கிடையாது. மரத்தூள்களை திணிச்சு இந்த மரம் அறுத்தோடனே மரத்தோட சாக்கில் திணிப்பாங்க போல, அதுபோல் திணிப்பதற்கு கிடைத்த ஒரு பை கிடையாது. கல்வினா தோண்டுதல்னு அர்த்தம். அவனுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு பார்த்து நீங்கள் அவனை வெளியே கொண்டு வரணும். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் மையங்கள் இருக்குது. நம்ம மையத்திலேருந்து தான் அதிக பேராசிரியர்கள் அதிக பாட்டு படிக்கிறவங்க வெளியே வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, நம்ம அந்த கற்பித்தல் முறையை என்ன செய்தோம், அச்சத்தை போக்கணும். இந்த கற்பித்தலிருந்து அச்சத்தை போக்கணும். அதைத்தான் இங்கே திருமூலரும் நமக்கு எடுத்து சொல்கிறார். எது மாதிரி ஆகிப்போச்சு, இறைவன் ஒருத்தனுக்கு அருள் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அவள் வர்ற வழியில் புதையலை போட்டு வச்சுருக்கிறார். இந்த கழுதை என்ன பண்ணுது, நாம் கண் மூடிட்டு போனாலும் இறைவன் அருள் செய்வாரான்னு இவனாக தன்முனைப்பில் ஒரு முடிவெடுத்து கண்ணை மூடிக்கிட்டே கிராஸ் பண்ணி போயிட்டான். எதை அடுத்தவன் புதையலை எடுத்துகிட்டு போயிட்டான். பின்னால் வந்தவன் எதை எடுத்துகிட்டு போயிட்டான். அது மாதிரி தான் இந்த அபக்குவர்கள் வாழ்கிறார்கள்ங்கிறார். அதை தான் இதில் சொல்கிறார். அடுத்தது, மனம் வெளியே சென்று தீமையை விளைவிக்கும், அதனால் கடியது என்றார். உள் என்ற சொல்லுக்கு மனம்னு அர்த்தம். நிமை என்ற சொல்லுக்கு கண்ணிமைன்னு அர்த்தம். புரியுதா? கண் புறத்தில் சென்று புறப்பொருளில் அழுந்தாமல் இருக்கணும். புறத்தில் நீங்கள் கண்ணை திறந்து இருக்கிறது பெருசு இல்லை. திருநாவுக்கரசர் மாதிரி கண்ணை திறந்துக்கிட்டு உழவாரம் செய்யணும். கண்ணை மூடிக்கிட்டா உழவாரம் செஞ்சார், கண்ணை திறந்துக்கிட்டு உழவாரம் செய்யணும். இவ்வாறு புறத்தே மனம் செல்லாமல் கண்ணும் செல்லாமல் பார்த்து கொண்டால் பதிஞானம் வரும். விடியாமை என்ற சொல்லுக்கு விடியாமையாகிய அறியாமைன்னு அர்த்தம். விடியாமையாகிய அறியாமை என்று பொருள். மந்திரம் படித்து பாருங்கள். விடிவது அறியா, அதில் படிச்சிட்டோம்ல மந்திரத்தை, அவ்வளோதான். அந்த அளவில் திருமந்திரத்தை நிறைவு செய்வோம். திருமூலர் திருவடிகள் போற்று.